அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய அன்பு தலைவர்களே, ஒரு துறையில நிபுணர்களாக எக்ஸ்பர்ட்டாக இருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார். ஹண்டே அவர்களுடைய நூல்களுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்றால் வருபவர்களுக்கு அது அந்த அளவுக்கு தகுதி இருக்கணும் ஐயா. அது ரொம்ப முக்கியம். இந்த மேடையினுடைய ஆளுமைகளை பாருங்க. எல்லா துறையிலும் கூட சிறந்து விளங்கக்கூடிய நிபுணர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். முதல்ல அந்த நிபுணர்களுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு சாதாரணமான ஒரு புத்தக வெளியீட்டுலாம் இல்லைங்க. இந்தியாவில் எங்கேயுமே இது போல் நடக்காது. 97 வருடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், வெரி ஷார்ப் பிரெயின். எனக்கு இதுவரை 159 கடிதங்கள் எழுதியிருக்கிறீங்க ஐயா. 3 வருஷத்துல 159 லெட்டர்ஸ், 159 கடிதங்கள் எழுதியிருக்கு. அரசியல் குறிப்புகள், அட்வைஸ், சஜஷன், வார்னிங் எல்லாமே கொடுப்பீங்க உங்களுடைய குறிப்புகள். 159 கடிதங்கள் எனக்கு மட்டும் வந்திருக்கு. அது போன்ற எல்லோருக்கும் வந்திருக்கும். அவ்வளவு ஷார்ப்பான ஒரு பிரெயின். மேடையில் ஒரு தலைவர் சொன்னது போல இந்திய அரசியலை பல இடத்துல பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் காலத்திலிருந்து எம்எல்ஏவாக, அமைச்சராக, வேறு வேறு காலகட்டத்தில் தமிழக அரசரை உற்று பார்த்தோம். 97 ஆண்டுகள் என்பது சாதாரணமா இல்லைங்க. இட் இஸ் much more than the age of our country post independence. 47 பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய, அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய மனிதர்கள் அற்புதமாக வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய நீதி அரசர் PN பிரகாஷ் ஐயா அவர்கள் பேசியதை நாம் எல்லோருமே கேட்டோம். அற்புதமான ஒரு நீதி அரசர். இங்கே அவர் நேரம் கொடுத்து வந்து ரத்தன சுருக்கமாக அரசியலமைப்பு சட்டம், அதில் ஏற்பட்ட குளறுபடிகள், திருத்தத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீதியரசர் டாக்டர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர் ரொம்ப நுவான்ஸ்டா அந்த சட்டத்தினுடைய நுவான்சஸ்குள்ள போயிட்டு வெளியே வந்தார். நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் எவ்வளவு நுவான்ஸ்டா பேசினாங்க. ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாமதமா வந்தாங்க. எப்பொழுதும் நேரத்துக்கு வரக்கூடியவர். இன்னைக்கு சென்னையில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. நம்ம அடையார் பீச்சை தாண்டி பார்த்தீங்கன்னா ரோடு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல கேவின் ஆயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல டிராபிக் ஜாம் இந்த பக்கம். நானும் கூட வண்டியை நிறுத்திவிட்டு நடந்து வந்தேன் கடைசி ஒரு 300 மீட்டர். ஏன்னா வேகமா அந்த டிராபிக்கை பீட் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால தாமதமாக இன்னைக்கு வந்த உடனே மேல வரும்போது ரொம்ப அஜிடேட்டடா வந்தாங்க. ஐயோ தாமதமாயிடுச்சு, மன்னிச்சு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருந்து எல்லா நல்ல குணங்களும் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு நியாயமா 1 மணி நேரம் கொடுத்திருக்கணும். அவ்வளவு அற்புதமாக பேசக்கூடிய ஒரு தலைவர். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் நிறைய மேன் ஆஃப் மல்டிபிள் ஹேட்ஸ். 2G கேஸ இவர் தான் உலகத்துக்கு முதலா வெளியே கொண்டு வந்தவர். பேராசிரியரா இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய சீஃப் லைப்ரரியனா இருக்கிறாங்க. ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறாங்க. நிறைய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு தமிழர். டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆச்சாரிய என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக தலைமையுரை பேச்சை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய VIT பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஐயா டாக்டர் G விஸ்வநாதன் அவர். சில பேர் மட்டும்தான் தமிழகத்தை அப்படி சொல்ல முடியும். அண்ணாதுரை ஐயா காலத்தில் எம்எல்ஏவாக இருந்து, மறுபடியும் எம்எல்ஏவாக இருந்து, MP-யாக 2 முறை இருந்து, புரட்சி தலைவி அம்மாவுடைய கேபினெட்டில் அமைச்சராக இருந்து, அதன் பிறகு ஒரு கல்வி குழுமத்தை ஆரம்பித்து இன்னைக்கு உலகத்தினுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ரிசர்ச்சுக்கு பெயர் போன VIT-யாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு நிபுணர் ஐயா G விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நூலினுடைய கருத்துரை அளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக அற்புதமா பேசினாங்க. ஆனால் நான் இன்னைக்கு அரசியல் பேச முடியாது, காலத்தினுடைய கட்டாயம். காரணம், அண்ணன் பேசலாம், அரசியல் கட்சியை சாராதவர். ஆனா நான் அரசியல் கட்சியை சார்ந்த காரணத்தினால் என்னால் பெருசா இன்னைக்கு அரசியல் பேச முடியாது. காரணம், வந்திருப்பவர்கள் எல்லாமே அரசியல் கலக்காத ஒரு பொது மேடைக்கு வந்திருக்கிறாங்க. மிக அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குறிப்பாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, என்னென்ன தவறுகள் சில அரசியல் கட்சிகள் சில காலகட்டத்தில் செய்தது, இன்னைக்கு எப்படி அதே அரசியல் கட்சி மாற்றி பேசுறாங்க, ரத்தன சுருக்கமாக பேசியிருக்கிறாங்க. ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக மேடையின் மீது நம்முடைய சந்தோஷம் ஐயா இருக்கிறார். BJP குழுமத்தினுடைய தலைவர். உலகம் முழுவதுமே திருவள்ளுவருடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிறுவிக் கொண்டிருக்கின்றார். இப்பதான் அவருடைய பிறந்த நாள் முடிந்திருக்கிறது. இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். இந்த டைலன் தாமஸ் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு போயம் எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில். Do not go gentle into the good night.
Old age should burn and rave at the closing of the day. Rage and rage against the dying of the night. அது மாதிரி ஒரு போயம் இருக்கும். இது இன்டர்ஸ்டெல்லார் மூவில கிறிஸ்டோபர் நோலன் மிக அற்புதமா இந்த போயமை வந்து கேப்சர் பண்ணி அந்த படத்தில் ஒரு தீமா கொண்டு வந்திருப்பார். இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் முழுவதுமே do not go gentle into the good night. அதாவது காலம் நெருங்கி வரும் பொழுது அதை வேகமா சாய்ந்து கொடுக்க. do not go gentle. சண்டை போட்டு காலத்தினோட கடைசி நேரத்தில் போறாங்க. old age should burn and rave at the closing of day. நேரம் நமக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் பொழுது உன்னை இன்னும் வருத்தி கொண்டு பணியை செய். rage and rage against the dying of the light. கண் முன்னால் வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த சினமும் அரட்சணமும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறார். அதற்கு அற்புதமான உதாரணம் டாக்டர் H.B. ஹண்டே அவர்கள். இங்க இருக்கக்கூடிய ஐயா சந்தோஷம் அற்புதமான உதாரணம். செய்யக்கூடிய சாதனைகளுக்கு வயது ஒரு தடை இல்லை. எந்த வயசுல என்ன வேணாலும் செய்யும். 159 கடிதங்கள் கட்சியினுடைய மூத்த ஒரு தலைவராக கட்சியினுடைய ஒரு தொண்டனுக்கு 159 கடிதம். பேப்பர்ல எந்த கட்டிங் வந்தாலும் அவருடைய ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அனாலிசிஸ், என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்கும், 6 மாசம் கழிச்சு இந்த கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும், நீட்டா குறிப்பு போட்டு ஆபீஸ் அனுப்பிடுவார். அதை படிச்சுட்டு நான் ரிப்ளை கொடுக்கணும். ஐயா படிச்சேன், இதெல்லாம் பார்த்தேன், கத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய மனிதன் ஐயா H.B. ஹண்டே அவர். எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இது ஒரு புதுசு கிடையாது ஐயாவுக்கு. ஆனா 2 முக்கியமான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு தமிழ்நாட்டில் இன்னும் நாம் அதிகமாக பேச வேண்டியது ஐயாவுடைய கம்பராமாயணத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு. அது இன்னும் பேசப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. காரணம், கம்பராமாயணம் ஒரு சாதாரணமான ஒரு இலக்கியம் கிடையாது. தமிழகத்தினுடைய ஆளுமை மிக்க மனிதர்கள் பல இடத்துல தமிழ்நாட்டை தாண்டி வெளியே செல்ல வேண்டும். அதற்கு ஒரு அற்புதமான கம்பராமாயணத்தினுடைய ரெண்டிஷன் என் ஆங்கிலம் ரொம்ப கஷ்டம் ஐயா. பிகாஸ் the richness of Tamil language is so high. அதை நீங்க அப்படியே ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்துட்டு போக முடியாது. தெரியாது, புரியாது, அதனுடைய தாக்கம் தெரியாது. அதை ஒரு மனிதன் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கின்றார். அதை எல்லோரும் இந்தியாவில் படிக்கணும் அப்படின்னா ஹண்டே ஐயாவுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு கம்பராமாயணம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த புக்கை பெருமையை தூக்கி காட்டினாங்க. நீ யோசிச்சிருக்கலாம் எதற்கு அந்த புக்கை எடுத்து காட்டினாங்க. அதை எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம் ஐயா இருக்கு. அதை நீங்கள் எல்லாம் படிக்கணும். கம்பராமாயணத்தை பொறுத்தவரை நீதிபதி அப்ப நீதியரசர் M.M. இஸ்மாயில் ஐயா அவர் காலத்தில் வெளியிடப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதுவும் தமிழகத்தில் முகமது ரேலா போன்ற அற்புதமான மனிதர்கள் எல்லாம், ரேலா ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன், அவங்க எல்லாம் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்து பொது மேடையில் பொது இடத்துல பேசணும். இஸ்லாமிய சொந்தங்கள் கம்பராமாயணத்தை அத்தாரிட்டி, தமது பெஸ்ட் அத்தாரிட்டி அண்ட் கம்பராமாயணம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் பெஸ்ட் அத்தாரிட்டி. நீதிபதி, டாக்டர்ஸ், பட்டி தொட்டிகள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சின்ன தடங்கள். அந்த கம்பராமாயணம் எந்த அளவுக்கு செல்ல வேண்டுமோ செல்லாம இருக்கு. அதை இந்த மேடையில் ஐயாவின் சார்பாக நான் உங்களுக்கு வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஐயாவுடைய கம்பராமாயண புத்தகத்தை எல்லா இடத்திலும் நீங்க சேர்த்தணும், படிக்கணும். அது மிக மிக முக்கியம். குறிப்பாக இந்த 2 புத்தகத்தை நம்ம எல்லோருமே படிக்க வேண்டும். ஏன்னா நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு மிக முக்கியமான 2 கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க. அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்டுடைய கடைசி ஸ்பீச்ல ஹிஸ் விஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன, இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, மிக முக்கியமான ஒரு பார்வை. 2வது முக்கியமான பார்வை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். குறிப்பாக நம்முடைய நாடு, எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சைனா உட்பட. சைனா டாலர் பில்லியனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாட்டில் 200 தொட்டுக்கிட்டு இருக்கு. டாலர் பில்லியனர்ஸ் இவ்வளவு அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். the gap between rich and poor ரொம்ப அதிகம். அதற்கு அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. the prime minister is completely aware of this. சண்டை போட்டி போட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய முதல் பிரச்சனை என்பது இந்த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதுதான் முதல் பிரச்சனையாக இருக்கும் என்பதை பிரதமர் 2010 பேசுறாங்க. ஆலிகோபோலி, மோனோபோலி உடைக்கிறோம். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் உருவாகக்கூடாது என்று நினைக்கின்றோம். குறிப்பாக 43% நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுரேஷ் டெண்டுல்கர் ரிப்போர்ட்ல பிலோ பாவர்ட்டி லைன் அவங்கள மேல கொண்டு வரணும். சுய தொழில் தொடங்கணும், ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும், முத்ரா லோன்ஸ், SMEs. இந்தியா doesn't need 1 billionaire, இந்தியா needs 1 lakh லக்பதி என்பதற்காக பெண்களை எல்லாம் இன்னைக்கு லட்சாதிபதி அக்காக்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஐயாவுடைய கருத்து மிக முக்கியமான கருத்து. 2 கருத்து. அத
இன்னைக்கு லீடர்ஸ் அரசியல்வாதிகளா நாம் எப்படி அதை அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற கன்சர்னை வச்சிருக்கிறாங்க. ஐ வெல்கம் இட் சார். அதனாலதான் பிரதமர் அவர்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ஒரு படி இன்னும் மேல போயிட்டார். பிரதமர் சொல்றாங்க, எனக்கு இன்னும் 1,00,000 பேர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. 1,00,000 இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அவர்களுக்கு எந்த அரசியல் குடும்பத்தோடும் தொடர்பு இருக்கக்கூடாது. பிரதமர் சொன்ன முதல் லைனை மட்டும் படிக்காதீங்க, 2வது 3வது லைனையும் படிக்கணும். 1,00,000 பேர் வரணும், எந்த அரசியல் குடும்பத்தோடு தொடர்பு இருக்கக்கூடாது, அவர்கள் குடும்பத்தில் யாருமே அரசியல் இருக்கக்கூடாது. அந்த 1,00,000 பேர் எனக்கு உடனடியாக வரணுங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, பிரதமர் விருப்பப்படுவது இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த அடித்தட்டிலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதி முதல்ல இந்த பிரச்சனையை உணர்ந்திருக்க வேண்டும். அவன் அடிபட்டு நொந்து அவனை போட்டு மிதிச்சு அவன் ஒருத்த கிளம்பி வருவான். அவன் 10 வருஷம் 15 வருஷம் ஆகும், அப்படியே அந்த சேத்துல புரண்டு வெளியே வரணும். அந்த 1,00,000 பேர் இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அந்த 1,00,000 பேர் 20 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு இன்றைக்கு நாம் உள்ளே அனுப்பக்கூடிய அந்த 1,00,000 இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின உரையில ரெக்கார்ட்ல பேசியிருக்காங்க. அந்த 1,00,000 பேர் உடனடியாக ஜெயிக்க மாட்டாங்க, பல எலெக்ஷன் தோத்து நின்று வரணும். அதை ஒரு மெசேஜ் ஆகுது. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை கான்ஸ்டிடியூஷன், அதை நாம் பாதுகாக்கணும், டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது. எல்லாருமே பேசுறாங்க, நீதியரசர்கள் பேசியிருக்கிறாங்க. அதற்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள், வரக்கூடிய தலைவர்கள் பிசினஸ்ல, இண்டஸ்ட்ரியில, எஜுகேஷனல் ஃபீல்டுல, மீடியால, எல்லா துறையிலும் அது போன்ற அற்புதமான மனிதர்கள் வர வேண்டும். அதற்கு இந்த 1,00,000 பேர்த்தை பயன்படுத்தும். இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஏன்னா இதை பத்தி அதிகமா நம்ம பேசணும். பிரதமருடைய சுதந்திர தின உரையில எல்லாம் பேசணும். ஆனா அந்த 1,00,000 அரசியல்வாதிகள் வேண்டும் என்று பிரதமர் சொன்னதை பேப்பர்ல ஏதோ சைட்ல அப்படி ஒரு லைனை போட்டுட்டு போயிட்டாங்க. அது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு நாம் பேசுவோம். 2 புத்தகங்கள். ஒரு புத்தகத்துக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்களே இதற்கு வாழ்த்துரை கொடுத்திருக்கிறாங்க. பிரதமர் ஆவதற்கு 1 ஆண்டு இருக்கும் பொழுது 2013 குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஹெச்பி ஹண்டே மேல ரொம்ப ஒரு பிரியம் எனக்கு நன்றாக தெரியும். பல முறை ஹண்டே ஐயா அவர்கள் பிரதமரை சந்திக்க வரும் பொழுது ரொம்ப பிரியமா இருப்பாங்க ஹண்டே ஐயா. பிரதமர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வீல் சேர்ல வந்தாங்கன்னா பிரதமர் அவர்கள் ஹண்டே ஐயா வந்திருக்கிறாங்க பாக்குறதுன்னு சொன்னா அவர் அங்கிருந்து கிளம்பி வெளியே நடந்து போய் புரோட்டோகால்லாம் தாண்டி ஒரு முறை ஹண்டே ஐயா சந்தித்தாங்க. நானும் அப்ப கூட இருந்தேங்க ஐயா. அது பிரதமர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்கிறதையும் நான் பார்த்தேன். பிரதமருடைய கிரீன் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. எஸ்பிஜி கிட்ட ஏதோ சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கே போகணும்னாங்க. அதை தாண்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ரொம்ப நெருடலான ஒரு பாதை, அதில் அப்படியே தாண்டி அவர் பாட்டுக்கு வந்தாங்க. எங்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. பின்னாடி வந்துகிட்டு இருந்தோம். நேரம் வேற ஹெச்பி ஹண்டே அப்படின்னு கேட்டார். நீங்க வீல் சேர்ல முதல் ஆளா உட்கார்ந்துருந்தீங்க, அத்தனை பேர்த்த தாண்டி உங்ககிட்ட வந்தாங்க, நீங்க எந்திரிக்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சிங்க, உங்க கையை பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சுட்டு உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மிஸ்டர் ஹண்டே அப்படின்னு உங்கள்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் என்னுடைய காதில் இருக்குதுங்க ஐயா. 2 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு உங்கள் மீது ஒரு பெரிய மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் அவர் வைத்திருக்கின்றார்கள். நீங்களும் அதை விட இரட்டிப்பு மடங்கு பிரதமர் மீது மரியாதை வச்சிருக்கீங்க. அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புத்தகம், வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆண்டுல 97 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸ் யாருக்காவது நேரம் இருந்ததுன்னா 10,000 பக்கங்கள் அண்ணன் சொன்னதே குறைவுதான். அது புத்தகமா பாத்தீங்கன்னா 17 வால்யூம்ஸ் இருக்கு, பெரிய பெரிய புத்தகமா. ஃப்ரீயா எல்லாமே பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இருக்கு. அதை படிப்பதற்கெல்லாம் சாத்தியமே. நம்மள 370 வந்துருச்சா அதை மட்டும் ஓபன் பண்ணி என்னன்னு படிச்சுட்டு வெளியே வர ஆட்கள். அதை முழுவதுமாக ஒரு மனிதன் படித்து அதை ரத்தன சுருக்கமாக டிஸ்டார்ஷன் ஸ்டட், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் மேடம் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை ரத்தன சுருக்கமாக ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காங்கன்னா இதை படிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், அரசியல்ல யாருக்கு ஆர்வம் இருக்கு, சமுதாயத்துல யாருக்கு மீது ஆர்வம் இருக்கு, ஒரு ட்விட்டர்ல பேஸ்புக்ல நம்ம கமெண்ட் போடுறோம், கருத்து போடுறோம், லைக் போடுறோம், டிஸ்லைக் போடுறோம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு இதை படி. பி எஜுகேட்டட், பி இன்ஃபார்ம்ட். என்ன நடக்குது, எக்ஸாக்ட்லி என்ன பிரச்சனை, இதை நீங்க நம்ம எல்லாரும் செய்யணும் என்பது அன்பான வேண்டுகோள். எதோ நம்ம பார்க்கிறோம். நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கிற நேரத்தில் பாதி புத்தகத்தை நீங்க படிச்சோம், பாதி புத்தகத்தை படிச்சு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சி 2 புத்தகத்தையும் கூட 5000 பிரதிகளை நம்ம வாங்குறோம். 2 புத்தகங்களும் will get 5,000 காப்பீஸ். இது நம்ம எல்லா கட்சி அலுவலகத்துக்கு அனுப்புறோம். ஏற்கனவே இதுவரை பல புத்தகங்களை வாங்கி அனுப்பியிருக்கோம். ஸோ தயவு செய்து நம்முடைய தொண்டர்கள் இதை வாங்கி படிங்க. ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டை இன்ஃபார்ம்டா, மெச்சூர்டா, ஒரு அகாடமிக் ஓரியன்டா, ஒரு ஹையர் லெவல் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் டிஸ்கோர்ஸை கொண்டு போக வேண்டும் என்றால் முதல் அரசியல்வாதிகள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதுவும் குறிப்பாக இதுக்குள்ள என்ன ரொம்ப உள்ள போனீங்கன்னா ஒரு 2 கருத்துக்களை மட்டும்
அம்பேத்கர் ஐயாவை பத்தி ஒன்று, குறிப்பாக இந்த எமர்ஜென்சி டிஸ்டார்ஷனை பத்தி ஒன்று, 2 கருத்துக்களை மட்டும் உங்கள் முன்னால் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு அரசியல்வாதியாக அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை நம்பக்கூடிய ஒரு மனிதனா அம்பேத்கர் ஐயா வந்து ஒரு அசாதாரணமான மனிதர். இந்த புத்தகத்துல மரியாதை செய்திருக்கிறார். ஏன்னா வைஸ்ராய்ஸ் கவுன்சில் இருந்த பொழுது, சுதந்திரத்திற்கு முன்பு அம்பேத்கர் ஐயா வாஸ் a part of the வைஸ்ராய்ஸ் கவுன்சில். அது சாதாரணமா இல்ல. ஒப்புகிச்சப்பானே அம்பேத்கர் ஐயாவை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்கல. he was in charge of irrigation. இந்தியாவுடைய நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட துறை வைஸ்ராய்ஸ் கவுன்சில்ல அம்பேத்கர் ஐயாவுடைய காலத்துல கையில் இருந்துச்சு. அம்பேத்கர் ஐயா நமக்கு எல்லாம் சட்டமேதை ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சார். he is a statesman par excellence. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் டெவலப்மெண்ட் ஓரியன்டட், வளர்ச்சி, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். he is an authority. ஆனா என்ன நடந்ததுன்னா, சில அரசியல் கட்சிகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க பார்த்தாங்க. அம்பேத்கர் ஐயா தன்னுடைய ராஜினாமா கடிதம் நேரு அவர்களுடைய கேபினெட்ல இருந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. அது எல்லாருமே படிக்கணும். நேரு ஐயா, நீங்க அமெரிக்கா போகும்போது பொறுப்புன்னு ஒருத்தர் கொடுக்குறீங்க. நான் பிறந்த ஜாதி உங்களுக்கு பிரச்சனையா? அதனால நான் ஒரு லா மட்டும்தான் நான் மேனேஜ் பண்ணணுமா? am I only eligible to take care of the law ministry? எனக்கும் டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ண வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. I want to handle those irrigation சம்பந்தமா. ஏன்னா நாடு இப்பதான் வளருது. ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம். அதுல எனக்கு நிபுணத்துவம் இருக்கு. என்னுடைய ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இந்த கேபினெட்ல எங்க வச்சிருக்கீங்க? வேர் இஸ் மை ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்? உங்களுக்கு அப்புறம் நம்பர் 2 நம்பர் 3 நான் எங்க இருக்கேன்? இது இன்றைக்கும் தமிழகம் உட்பட எல்லா மாநிலத்திலும் அதான் நடக்குது. ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டீங்களா, ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் நம்பர் 33 அவுட் ஆஃப் 35 கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் 34 அவுட் ஆஃப் 35 கேபினெட். இதை அம்பேத்கர் ஐயா அப்பவே உடைக்கணும்னு நினைச்சார். சண்டை போட்டு தான் வெளியே வந்தார். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அம்பேத்கர் ஐயாவுடைய பன்முகத்தன்மை உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த ஆர்டிகல் 370 நாம சொல்றோம். அது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டிங்ல பாத்தீங்கன்னா அது 370 இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஐயாவுடைய புத்தகத்தில் அதை விவரிச்சிருக்கிறாங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்டிங்ல 306A காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது 306A அதான் இருந்துச்சு. அதை ரீநம்பர் பண்ணாங்க. திரும்ப அது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்லாம் முடிஞ்சு அதை கான்ஸ்டிடியூஷனா ஃப்ரேம் பண்ணும்போது சில நம்பர்ஸ் ரீஃப்ரேம் பண்ணும்போது 306A became 370. ஸோ அந்த 306A கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த அம்பேத்கர் ஐயா அப்ஜெக்ட் பண்ணார், வேண்டாம் என்று சொன்னார். அப்ப ஷேக் அப்துல்லா ஐயா சந்திச்சு ஒரு பேசுறார். ரங்கராஜ் பாண்டியன் அதை கோட் பண்ணார். அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஆங்கில வார்த்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னாருன்னா, you want the whole of India to defend Kashmir, you want the whole of India to take care of Kashmiris, but you don't want Kashmir to be a part of the rest of the India. This is treason which I disagree. தமிழ்ல சொன்னாங்க. இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்தியா எல்லாம் சேர்ந்து காஷ்மீரை டிஃபெண்ட் பண்ண. ஷேக் அப்துல்லாவுடைய வார்த்தை வேற மாதிரி இருந்துச்சு. காஷ்மீர் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட் டு இந்தியா. ஸோ நாங்கள் உங்களுக்கு முக்கியம், பிகாஸ் நாங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் சென்டரா இருக்கும். எங்களை நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அது அப்பவே இந்த சோகால் செசஷன், இந்த பிரிவினைவாதத்துக்கெல்லாம் அப்பவே தடை போட்டு தான் 306A எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 306A அம்பேத்கர் ஐயா செய்ய மாட்டாங்க. எப்படி கொண்டு வந்தார்? அன்னைக்கு ஹரிசிங் ராஜாவுடைய திவானாக, ஒரு பெரிய சட்டமேதையாக, ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய ஒரு அரசியல் தலைவராக இருந்த கோபால்சாமி ஐயங்கார் அவர். நேரு ஐயா சொல்றாங்க, இது அம்பேத்கர் ஐயா செய்ய மாட்டாங்க, கோபால்சாமி ஐயங்கார் ஐயா நீங்க செய்யுங்க. உடனே கோபால்சாமி ஐயங்காருக்கு நல்லா தெரியும் இது எப்படி கொண்டு வரணும். இஸ் a very smart man. அவருடைய வேலை என்ன? நேரு ஐயா சொல்லிட்டாங்க 306A கொண்டு வரணும். 306A கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேலை செய்யறார். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கான காஷ்மீருடைய 4 பேரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும். அந்த 4 பேரை நாமினேஷன் பேசிஸ்ல கொண்டு போறாங்க. அதாவது அன்றைய காஷ்மீருடைய சோகால்டு பிரைம் மினிஸ்டர் அவர் நாமினேட் பண்ணலாம் 4 பேர். அந்த 4 பேரை நாமினேட் பண்ணிக்கிறாங்க. அந்த 4 பேர் நமக்கு தெரியும். மிர்சா முகமது அப்சல் பேக், மௌலானா முகமது சையத் மசூதி, மோட்டிராம் பேக், ஷேக் அப்துல்லா. 4 பேரை ஷேக் அப்துல்லா அவரை நாமினேட் பண்றாங்க. 4 பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு, ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களுக்கு, கோபால்சாமி ஐயங்கார் அவர்களுக்கு. கோபால்சாமி ஐயங்கார் அவர்களுக்கு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்று. இது எப்படின்னாங்க, ஒரு குற்றவாளியை மேடையின் மீது ஏத்துறேன், ஏப்பா நீ குற்றம் பண்ணிருக்கியா அப்படின்னு. ஐயா நான் குற்றம் பண்ணல.
உடனே நீதிபதி சொல்ற, இல்லப்பா அவரே குற்றம் பண்ணி ஒத்துக்கிட்டாரு, ஒரே ஒரு பாட்டை மட்டும் கேட்டு நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறேன்னு சொல்ற மாதிரி காஷ்மீருடைய அன்றைய முதல்வராக பிரதமராக இருந்த ஷேக் அப்துல்லா அவர்கள் நாமினேட் பண்ண 4 பேர் they recommend to கோபால்சாமி ஐயங்கார் ஐயா அவர்களுக்கு 306A. 306A கொண்டு வந்தாச்சு. அது எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை, தர்ம சங்கடம் எல்லாம். அவர் கிளம்பி அமெரிக்கா போயிடுறாங்க. The day 306A was debated in the Constitution Assembly, Pandit Nehru was not in the Constitution. அமெரிக்கா பயணமா போயிடுறாங்க. அப்ப அம்பேத்கர் ஐயா சொல்றாங்க, என்னுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்திய தேசத்திற்கு இதனால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் 306A லேட்டர் ஆர்டிகல் 370 அதை கொண்டு வர்றீங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில நான் இடம்பெற மாட்டேன் என்று உள்ளேயே அம்பேத்கர் ஐயா வரல. இன்னைக்கு ஆச்சரியம் பாருங்க, அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 370 will come back, separate flag will come back. என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் வந்துடும். கூட்டணி 2 கட்சிகள் போட்டு சீட் ஷேரிங் முடிஞ்சாச்சு, பிரஸ் மீட் முடிஞ்சாச்சு, எலெக்ஷன் மட்டும் தான் பாக்கி. இதை விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அவர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர். அப்படி இருந்தும் அன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன, இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன, அன்னைக்கு எங்கே இருந்தோம், இன்னைக்கு எங்க இருந்தோம். இதை நம்முடைய சந்தேகர்கள், நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய தலைவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்கள் புரிந்துக்கணும். ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி என்ன நடந்துச்சு, எப்படி கொண்டு வந்தாங்க, எதற்காக HV அண்டே அவர்கள் 97 வயசுல அந்த புத்தகத்தை எழுத வேண்டிய கட்டாயம் அவருக்கு எதற்கு. அதுவும் நான் இதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன், இருந்தும் சொல்லுகின்றேன். கிருஷ்ணகண்டையா இருக்கிறார், அவருடைய ஆற்றல் மிகுந்த மகன். இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று 8 மாதம் முயற்சி செஞ்சிருக்கேன். தலைவர்களுக்கு சொல்லணும், மத்திய அமைச்சர் ஒருத்தர் கூட்டிட்டு வரணும், we tried our best. டேட் வரும், ஏதோ ஒரு விதத்தில் கேன்சல் ஆயிரும். சில மனிதர்களை பிடிக்க போவோம், உங்க டேட் கிடைக்காது. உடனே அண்டே ஐயா எனக்கு ஒரு கடைசியாக ஒரு கடிதம் எழுதினார். I want to see the book being released before I die அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த எனக்கு எழுதிய 157வது கடிதத்தில் இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நம்முடைய இந்த கடைசியா வர்றேங்க ஸ்ரீகாந்த் அண்ணனையும் தாயை பத்தி கடைசியா பேசணும், அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு. நான் சொன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, I want to see the book released before I dieங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இதற்கு மேலே நாம தாமதப்படுத்தினா அது சரியா இருக்காதுங்கன்னா, அதனால் நமக்கு ஒரு தலைவரை அழைப்பதை விட பல தலைவர்கள் அழைப்போம், பல துறையில் இருந்து அழைப்போம், எல்லோரும் வரட்டும் ஒரு மேடைக்கு என்று சொல்லிதான் இந்த மேடையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சேர்த்து இருக்கின்றோம், கூட்டி இருக்கின்றோம். எல்லோரும் டாக்டர் HV அண்டே ஐயாவுக்காக வந்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வு எல்லோரும் வந்திருக்கிறாங்க, வேறு வேறு சித்தாந்தம் இருக்கும் எல்லாருக்கும். அது நீதியரசர்கள் உங்களுக்கு தெரியும், ஷார்ப் அஸ் ரேசர் எட்ஜ், எந்த அரசியல் பக்கமும் வராத இருந்தும் அவங்க இந்த டிஸ்டார்ஷன்ஸ் ஆஃப் இந்திரா காந்தி அம்மாள் போட்ட ஒரு கவர் போட்டிருக்கக்கூடிய புத்தகத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார். நம்ம எவ்வளவு பாராட்டணும் பாருங்க. அடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டிஸ்டார்ஷனை பத்தி ஒரே ஒரு கருத்தை நான் முன்னால் வைக்க விரும்புறேன். இதுல எத்தனையோ விஷயங்கள் நாம் பேசியிருந்தாலும் கூட மாபெரும் தவறு, மிகப்பெரிய தவற அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சார். எதற்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய எலெக்ஷன் ஏஜென்ட் பெயர் யஷ்பால் கபூர். நானும் எலெக்ஷன் போட்டி போட்டிருக்கேன், எல்லாரும் எலெக்ஷன் போட்டி போட்டிருக்காங்க, எல்லாரும் மேடையின் மீது இருக்கும். எலெக்ஷன் ஏஜென்ட், எலெக்ஷனுக்குள்ள போறவங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராச்சும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணா தெரியும், அண்ணா அவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடாது, அவங்க கட்சி நாமினியா இருக்கக்கூடாது, எந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் ஏஜென்ட். ஆனா இந்திரா காந்தி அம்மையாருடைய சீஃப் ஏஜென்ட் யஷ்பால் கபூர் வாஸ் a OSD in the Prime Minister's office. ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியை போடுறாங்க, சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட். நம்புவீங்களா? இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ். அதன் பிறகு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஓவர் ஸ்பெண்டிங், ஐயா சொன்னாங்க ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சுக்லா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, ஹெபியஸ் கார்பஸுக்கு ஒரு தீர்ப்பு பயங்கர பெரிய சர்ச்சைக்குள்ளாய், அது இன்னும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் காரணமா அமர்ந்து எமர்ஜென்சிக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு அநியாய எமர்ஜென்சியில பண்ணிருக்காங்க பாருங்க. ஐயா அதை ரொம்ப அற்புதம் பண்ணிருக்காங்க. மீசா சட்டத்துல கைது பண்றாங்க. ஆனா மீசா சட்டத்தை யாருமே கேட்க கூடாது என்பதற்காக 9th ஸ்கெட்யூல்ல கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. 1,00,000க்கு மேற்பட்ட 1,14,000 பேர் மீசா சட்டத்துல கைது பண்ணாங்க. ஆனா எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க கூடாது. அப்ப தூக்கி 9th ஸ்கெட்யூல்ல போட்டு ஜுடிஷியல் ஓவர்வியூ கட் பண்ணு. எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் ஒரு பக்கம் நடந்துச்சு. இதை பற்றி நான் முன்னாடி கூட ரங்கராஜ் பாண்டியன் இருக்கும்போது இன்னொரு நிகழ்வுல பேசணும்.
they hunted down IAS and IPS officers, including ராஜஸ்தான்ல ஒரு பேர் சொன்னோம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக தீர்ப்பு வந்த பொழுது கோர்ட்டை எதிர்த்து ஒரு கூட்டம் போடணும் ராஜஸ்தான். அதற்கு பஸ் கொடுக்கல அப்படிங்கறதுக்காக ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி தூக்கி வெளியே வீசினான். எந்த IAS IPS அதிகாரி ஒத்து வரவில்லை, தூக்கினான். 2 ஆட்சிகள் மட்டும்தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக இருந்துச்சு. தமிழ்நாடு ஒண்ணு, பஞ்சாப், ஹரியானா தூக்கி போடு 2 டிஸ்மிஸ் பண்ண 356. இதெல்லாம் தாண்டி இன்னொரு அட்டூழியம் பண்ணாங்க. தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐயா அதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க 39வது அமெண்ட்மெண்ட். அப்படின்னா அந்த 4 பேரை எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரும் பிரைம் மினிஸ்டர் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சுக்கலாம், நான் கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த 4 பேர் அது எப்படி பாஸ் பண்ணாங்க தான் அல்டிமேட். இந்த 39வது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லா மினிஸ்டர் HR கோகலே வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 7, 1975 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 39th அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. எங்கீங்க பார்லிமெண்ட் கொண்டு வர்றாங்க வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பில்லு பாஸ் ஆயிடும். ஆனா உங்களுக்கு தெரியும் இது வந்து மாநிலத்தையும் மத்திய அரசையும் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டம், அப்படினால மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும். வியாழக்கிழமை கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பாஸ் பண்ணியாச்சு. சனிக்கிழமை சம்பந்தமே இல்லாம 17 மாநிலத்துல சட்டப்பேரவை கூடுது. எல்லாம் சேர்ந்து 39th அமெண்ட்மெண்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம். சனிக்கிழமை யாரு சொன்னாங்க, அட்வான்ஸ் நோட்டீஸ் யாருக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை கால நல்லா வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போடுறான் 39th அமெண்ட்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஹை செக்யூரிட்டி இந்தியன் பிரிண்டிங் பிரஸ்ல அது பிரிண்ட் ஆகி வெளியே வருது 39th அமெண்ட்மெண்ட். ஏன்? திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வருகின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வியாழக்கிழமை 39th அமெண்ட்மெண்ட், வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. சனிக்கிழமை 17 சட்டப்பேரவைகள் கூடி அதை ஆமோதிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜனாதிபதி கையெழுத்து போடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரிண்டிங் பிரஸ், ஹை செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லணும், சார் 39th அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, குட் பை சார், பை பைன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்வதற்காக 4 நாட்கள் நடந்த நாடக காட்சி. இது போல பல விஷயங்கள் உள்ள இருக்கு, அதை நீங்க படிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அமெண்ட்மெண்ட் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை ஃபைட் எப்படி பண்ணி கொண்டு வந்தோம். அதனால என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், 1954 97 வரை ஆர்டிகல் 356 106 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நான் பேசுறது அரசியல் ஆயிரம், அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. வந்திருக்கக்கூடிய கண்ணியமான தலைவர்களுக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நடக்கிற இந்த கூத்தை நீங்க பாக்குறீங்க. அதான் ஐயாவை கேட்டேன், நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா அண்ணா, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ரெட் கலர் புக்கை தூக்கிட்டு சுத்துறாரு, என்னங்கன்னா நீங்க பிளாக் கலரோட வந்திருக்கீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் கருப்புக்கும் ஐயாவுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவர் சொன்னாங்க அதுக்கு இல்லைங்க, இந்த புக்கை திறந்து நான் காட்ட போறேன், இந்த புக்குடைய பெயிண்டிங்கை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரி பேஜ் இஸ் மார்க்டு வித் ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங். அதுல அர்ஜுனன் இருக்காரு, ராமர் இருக்காரு, ராமருடைய பட்டாபிஷேகம் அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அது எல்லாம் அந்தந்த ஆக்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனே. அதை நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு தெரியாதுங்க. அதை காட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய புத்தகத்தை, கனமான புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவருக்கு எவ்வளவு வேள்வி இருக்கும் என்று யோசிப்பார். நடக்கக்கூடிய டிஸ்டார்ஷன் நம்ம எடுத்து பேசினா இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. கடைசியாக இந்த நிகழ்வு இங்கே நடப்பது எவ்வளவு பொருத்தம்னு பாருங்க. இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது தமிழ் மொழி அகாடமி. மன்னிக்கவும், என்னுடைய படத்தை அண்ணன் கேட்காம பெருசா போட்டுவிட்டார். இதை ஆரம்பிச்சது கிஆர்பி ஐயா இருக்கிறார், விஸ்வநாதன் ஐயா ஆரம்பிச்ச அகாடமி, அவருடைய அகாடமி, அவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட அகாடமி. அந்த அகாடமி இன்னைக்கு இந்த புக்கை ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா ஹண்டி ஐயா அவர்களுக்கும் கிஆர்பி ஐயா அவர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய புத்தகத்துல 205வது பக்கத்துல ஒரு புகைப்படம் போட்டிருக்கிறீங்க. நீங்க இருக்கிறீங்க, முத்தமிழ் காவலர் ஐயா இருக்கிறாங்க, அக்கா மணிமேகலை அக்கா இங்க இருக்கிறாங்க, அவருடைய மகள், கணவர் கண்ணன் ஐயா இருக்கிறாங்க. அதை ஒரு படத்தை அற்புதமா கேப்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க. அது எப்படி போட்டீங்களோ தெரியல, எனக்கு இது போன்ற நிகழ்வு இவர்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு நெருக்கமான ஒரு மனிதர். இன்னைக்கு மகள்வழி பேரனா, மகள்வழி மகனாக முத்தமிழ் காவலர் ஐயாவுடைய பேரனாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஸ்ரீகாந்த் இங்க இருக்கிறாங்க. முழுவதும் பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை இது போல் நடத்தணும். ஏன்னா இவங்களோட தேதி வந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, எல்லாம் பிஸி பீப்புள். விஸ்வநாதன் ஐயா ஃபாரின்ல இருந்து லேண்ட் ஆகிறாங்க, நேரம் இங்க வர்றாங்க. நீதியரசர்கள் இன்னைக்கு எல்லாருமே ஸ்பீக்கிங்ல அதிகமா இருக்கிறாங்க. அக்ராஸ் இந்தியா தே ஆர் மோர் டிமாண்டட் ஃபார் தேர் ஸ்பீச். அவங்க தேதி 2 பேர்த்த வாங்க.
ஆசீர்வாதம் ஆச்சரியே முந்தா நேற்று சாயந்தரம் இங்கிருந்து விமானத்தில் போனார், நேற்று நைட்டு மறுபடியும் இறக்கி விட்டு வந்துட்டோம். சந்தோஷம் ஐயாவுடைய வயது என்ன? இந்த மேடையின் மீது அமர்ந்து நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவர்களையும் தேடி வாங்க. ராதாகிருஷ்ணன் ஐயா இப்ப அதிகமா வந்து அவருடைய கிராமத்து வீடுகள்ல அமர்ந்து எழுத ஆரம்பித்து விட்டார். மறுபடியும் அவரும் தென் தமிழகத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே அன்னைக்கு எனக்கு தெரியும், இந்த 2 புக்கை காமிச்சிங்கன்னா அவர் வந்துருவார். நான் சொன்ன ரங்கராஜ் பாண்டே எனக்கு ட்ரிக்கே வந்து புக்கு சப்ஜெக்டை காட்டுங்கன்னா வேற எதுவும் நீங்க கன்வின்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், கான்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க, அம்பேத்கர் ஐயான்னு சொல்லுங்க, அவர் ஓடி வந்துருவார். ஏன்னா அவருடைய கருத்து முக்கியமான கருத்து, பதியப்பட வேண்டிய கருத்து. ஆனால் 3 முறை தேதி மாறியும் நேரம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக முக்கியமாக இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகுபடுத்தி ஒரு அற்புதமான பூமாலையை போல் வடிவமைத்திருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள், HV ஹண்டே அவர்கள் இன்னும் நிறைய பெரிய கௌரவம் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அது வரும். தாமதமாக இருந்தாலும் கூட அது வந்து சேர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பெரிய கௌரவம் வர வேண்டும் என்பது இந்த கட்சியினுடைய தொண்டனாக என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த எல்லா பெரிய கௌரவத்திற்கும் முழு தகுதி இருக்கக்கூடிய மனிதர் நீங்க. பிகாஸ் யூ பர்ன். ஏதாச்சும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பேசினா அப்படியே ரத்தம் கொப்பளிச்சு கடிதம் எழுதுவாங்க. ரத்தம் கொப்பளிச்சு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க போட்டு அது ஒரு ரெட் கலர் இங்க்ல அண்டர்லைன் பண்ணி அது ப்ளூ கலர்ல அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து அப்படியே பிளாக் கலர்ல எழுதுவார். பிளட் வில் பாயில். எனக்கு பயம், டெல்லியில யாராச்சும் ஒருத்தர் பேசிட்டு போயிடுவாங்க, மிஸ் இந்தியால கூட ரிசர்வேஷன் இல்லை, அது உடனே கோவப்பட்ட ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் என்ன அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி பண்றீங்கன்னு எழுதுவாங்களேன்னு தான் பாதி பையன் எனக்கு. அதனால we only wish and pray sir that you should take care of your health. You are very very precious to us. You are just an inspiration sir. நீங்க வந்தீங்கனாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஏற்கனவே சொன்னது போல do not go gently into the good night என்பதற்கு நீங்க ஒரு இலக்கம். Fight, fight and fight. Rage, rage and rage. Burn, burn and burn. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தத்துவம், உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு சான்று எங்களுக்கு. அதனால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களையும் இந்த நேரத்தில் கிருஷ்ணகிரி ஐயா தான் பேச போறாங்க. அவர் தான் நன்றியுரை சொல்ல வேண்டும். இருந்தும் என்னுடைய கடமை, நான் ஐயாவை பற்றி நான் சொல்லாம போனா தவறா போயிடும். அதனால் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்து, இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக நான் வெட்கப்படுகின்றேன். நானும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக மாற ஆரம்பித்து விட்டேன். நாய் பெயின் திட்டினா நாமளும் நாய் பெயின் திட்ட வேண்டியதா. அதுக்காக நான் அரசியலுக்கு வரல. பல நேரத்துல நானே வீட்டுல போய் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவேன், எதுக்கு வந்தோம், என்ன வேலை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு பிரஸ்ல இந்த கேள்வி கேட்டாங்க, இந்த பதில் சொன்னேன். காரணம் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஹஸ் கான் டு தி கட்டர். படித்த அரசியல்வாதிகள் நிறைய வந்து நீங்க டிஸ்கோர்ஸை எலிவேட் பண்ணணும். ஒரு பொலிட்டிக்கல் டிபேட், ஒரு டிவி டிபேட், ஒரு டிஸ்கஷன் ஆதாரப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, சான்றுகளோடு, வித் டேட்டா, வித் எவிடன்ஸ் என்ன நடக்குது. அதனால தான் நான் மறுபடியும் படிக்க போறேன். இல்லைங்க அண்ணன் எதுக்கு படிக்க போறாரு? ஒன்று, நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். I always believe a politician should have better brains than the best civil servant of that state அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். எப்பொழுது ஒரு அரசியல்வாதியாக ஒரு மாநிலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெஸ்ட் சிவில் சர்வெண்ட்டை விட நம்ம மைண்ட் ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க மக்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் நானும் HV ஹண்டே வழியில, மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் வழியில படிப்புக்கு முக்கியத்துவம் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய மனிதன், படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதன் நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இளையவர்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி விஐபி ஐயா செல்வம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, முன்னறிக்கையில் எல்லோருமே HV ஹண்டேனுடைய ஃபாலோவர்ஸ். முன்னாள் அமைச்சர் ஐயா ஆனந்தன் ஐயா இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் ஐயா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஐயா வந்து ஷால் போட்டு போயிட்டாங்க, எம்எல்ஏவா இருந்தாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கேட்டாலும் நாங்க HV ஹண்டே ஐயா ஃபாலோவர்ஸ். அங்க தலித் குடிமகன் ஐயா இருக்கிறாங்க, எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நான் சொல்ல விரும்பல. காரணம் நம்ம ஹோஸ்ட், எங்களுடைய எல்லா சீனியர் லீடர்ஸ் இங்க இருக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முன்னிலையில் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால் நாம் இந்த அரசியல் வேற்றுமையை ஒரு பக்கம் வச்சுட்டு நாட்டிற்காக, அரசியலமைப்பு சட்டத்திற்காக, ஐயா அம்பேத்கர் அவர்களுக்காக let us first challenge ourselves to improve as a politician, to improve the quality of discourse. அதான் மக்கள், people deserve it. people கேட்கக்கூடியது நிச்சயமா எதிர்பார்க்கிறாங்க. நாம் ஒரு பெட்டர் அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் என்று அதை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு இந்த 2 புத்தகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களுக்கும் அவருடைய தாய் மணிமேகலை அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும், குறிப்பாக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ நாயந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத்.